ஒரு புரோட்டோகால்னு ஒன்று இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு புரோட்டோகால் இருக்கு. இப்போ இன்னொன்று அரசியல்ல ஒரு புரோட்டோகால் இருக்கும்போது, தலைவருக்கு வந்து சில செக்யூரிட்டி ரீசன்ஸ் இருக்குது. அவர் ஒய்ஃப் செக்யூரிட்டில இருக்கவர். அப்ப அவருடைய காரை போய் மறிப்பது அப்படிங்கிறது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். உங்களுக்கு அந்த பொறுமை இருக்கணும். ஒரு அரசியல் கட்சியில வந்து ஒரு பொறுமை இருக்கணும். அப்போ வந்து நீங்க ஒரு புரோட்டோகால் படி தான் நீங்க பயணம் செய்ய முடியும். இல்ல ஓகே. நீங்க பொறுமை இருக்கணும்னு சொல்றது ஓகே. நான் இந்த பக்கம் பார்த்தா தலைவருக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கணும்ல. நீங்க சொல்றது போல கார வழிமறிச்சது சரியான விஷயம் இல்ல. புரோட்டோகால் படி ஓகே. விஜய் அவர்கள் உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்கள கொஞ்சம் உள்ள கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு பேசி அவங்கள அனுப்பி விட்டுருக்கலாம். அவங்க சொன்ன ஒரே விஷயம் தலைவர் அவர்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது தான். அந்த பேசி அவங்களுக்கான ஒரு வழியை சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க கம்முனு போயிருப்பாங்க. அன்றைக்கு அந்த மாவட்டத்துக்கான பொறுப்புகள் அறிவிக்கப்படுது. ஓகேங்களா? அப்போ தலைவர் ஒரு பொறுப்பை அறிவிக்கிறாரு அப்படின்னா, நீங்கள் அந்த பொறுப்பை அறிவித்த பிறகு என்ன ஏதுன்றது அதுக்கப்புறம் பொறுமைக்காக தான் நீங்கள் பேச முடியும். ஓகேங்களா? அன்றைக்கே நான் பேசியே ஆகணும், இல்லை வந்து நான் வந்து காரை வழிமறைப்பேன் அப்படிங்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொன்று பல முறை தலைவரை பார்த்துருக்குறாங்க, பல முறை பல்வேறு விழாக்களில் கலந்துக்கிறாங்க, பல்வேறு மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்க, பொதுச் செயலாளரை பார்க்குறாங்க, மற்ற மாநில நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் எல்லாரையும் பார்க்குறாங்க. அப்போ எல்லார் மூலியமாகவும் கருத்துக்களை அவர்கிட்ட கொண்டு போக முடியும். இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை, இல்லை எங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா நாங்கள் எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட சொல்கிறோம். அவரை தலைவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாரு, தலைவர் அதற்கான சொல்யூஷன் கொடுக்குறாரு, இல்லை அதுக்கான உதவிகள் செய்கிறார். இது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது நடக்காத ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் கிடையாது. இன்றைக்கு எங்களுக்கு தலைவரை பார்க்கணும், இல்லை தலைவருக்கு வந்து எங்கிட்ட ஒரு கருத்து சொல்லணும்னாலும் அதை சொல்கிறாரு. இப்போ நாங்கள் மீடியாக்களில் பேசுகிறத பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இது நடந்தது. ஒரு யூடியூப் சேனலில் நம்ம பேசுகிறோம், பேசின விஷயத்தை தலைவர் பார்க்குறாரு, இந்த விஷயங்களை இப்படி பேசினா நல்லாயிருக்கும், அதை மாற்றி பேச சொல்லுங்கள், இந்த மாதிரி பேச சொல்லுங்கன்னு சொல்லி அறிவுரை வழங்குறாரு. இது வந்து சேருது. அப்போ நீங்கள் வந்து தொடர்பு கொள்ள முடியாத இடத்துல இருக்கிறது போல இந்த பிம்பத்தை வந்து உருவாக்குவதுன்றதே முதல் தவறு.